இந்த அடங்கா பிடாரிய எவன் கட்டிப்பான்னு பார்த்தா அவங்க அப்பா செத்ததுனால இறக்கம் பட்டு அந்த ரைஸ் மில் ஓனர் பையனே கட்டிக்கிட்டாண்டி. இவளுக்கு வந்த வாழ்வை பாரேன். ஆ கொடுத்து வச்சவ. ரைஸ் மில் ஓனர் பையனை எப்படிதான் வளைச்சு போட்டான்னு தெரியல. இவளுக்கு போய் நல்ல படிச்ச பையனா? நமக்கு ஏதாச்சும் அமையுதான் பாரு. ஈவருக்கெல்லாம் ஒரு அழகு தான் மாப்பிள்ள. அது எதுக்கு மாமா இப்போ சம்மந்தமே இல்லாமல் சொல்கிற? எல்லாம் சம்மந்தமாக தான் மாப்பிள்ள சொல்கிறேன். இந்த செலியன் பையன் இருக்கால, ஈவி இறக்கத்து உச்சத்துக்கு போய் கல்யாணமே கட்டிட்டான்டா அந்த கையில். அவன் இல்லைன்னா இவ்வளோ அவன் கல்யாணம் கட்டியிருப்பான். அதுவும் சரிதான் மாமா. குமார் ஆல்பம் கொடுத்துட்டாரா? வீட்டில் யாரும் ஃபங்க்ஷன் போகணுன்னு சொன்னாங்களே, கிளம்பிட்டாங்களா? என்னடி நான் மட்டும் பேசிகிட்டு இருக்கேன், பதிலே காணோம். ஏண்டி ஒரு மாதிரி இருக்க? ஒன்றும் இல்லை மாமா. மொசப்படிக்க நான் மூஞ்சி பற்றி தெரியாதா? ஏன் மாமா அவ்வளோ அப்பட்டமாவா தெரியுது? ஆமாடி தங்கம். சரி சொல்லு, என்ன விஷயம்? ஒன்றும் இல்லை மாமா. பாத்தியா, மாமா கிட்ட சொல்ல மாட்டேல்ல. மாமாவோட அவ்வளோதான் பசுமா உனக்கு. மாமா அப்படிலாம் சொல்லாத. உங்களை கொல்ல உசுர வச்சிருக்கானா? அப்போனா என்ன விஷயத்த சொல்லு. என்னை பிடிச்சிதான் என்னை கட்டிக்கிட்டியா மாமா? இதுலேடி சந்தேகம்? எனக்கு ஒன்று தாண்டி பிடிக்கும். இல்லை மாமா. என்ன இல்லை மாமா நல்ல மாமா? ஏன் திடீர்னு இந்த சந்தேகம்? ஊரில் எல்லாம் ஒரு மாதிரி பேசிக்கிறாங்க மாமா. என்னன்னு சொல்கிறாங்க? அப்பா இறந்ததுனால நானும் அம்மாவும் ஒத்தையாக இருக்கிறத பார்த்து பரிதாபப்பட்டு தான் கட்டிக்கிட்டேன்னு சொல்கிறாங்க மாமா. கையில் என்ன பாரு. பாருன்னு சொல்கிறேன்ல. ஊரில் பேசலாம் உண்மை நினச்சிட்ருக்கியா? இல்லை மாமா. உங்கள் அப்பா இருந்தாலும் தான் உன்னை பரிதாபப்பட்டு கிட்டிக்கிட்டேன்னு நினைக்கிறியா? இதை கேளடி என் தங்கம். இல்லை, ஃபஸ்ட்டு நீ வந்து உட்கார். இந்த மாமனை உனக்கு இப்போ தாண்டி தெரியும். ஆனால் உன்னை எனக்கு 8ஆவது படிக்கும் போதே தெரியும். உனக்கே தெரியாமல் எத்தனை வாட்டி நம்ம பொறிப்பாட்டி கல்லேருந்து உன்னை சைட் அடிச்சிருக்கேன் தெரியுமா? ஏன் இந்த 7 வருஷ திருவிழாவில் நீ என்ன கதை தாவணின்னு போட்ட வரைக்கும் இன்னும் என் கண்ணுக்குள்ளேயே நிற்குது. என்ன சம்மந்தம் படுறதுக்காக சும்மா கதைலாம் கட்டாத. நெசமா தாண்டி சொல்கிறேன். எங்க முடிஞ்ச சொல்லு பார்ப்போம். ஓ, இந்த மாமாங்கிட்டே இருந்தா சரி சொல்கிறேன் கேளு. 8ஆவது படிக்கும் முதல்ல திருவிழாவுக்கு தாவணி கேட்டு வந்தேன். மஞ்சள் கலர் தாவணி. அடுத்த வருஷம் ரோசாப்பூ கலர் தாவணி. 3ஆவது வருஷம் எனக்கு பிடிச்ச சிவப்பு கலர் தாவணி. 4ஆவது வருஷம் வெந்தய கலர் தாவணி. 5ஆவது வருஷம் நீ திருவிழாவுக்கு உடம்புலன்னு வரல. ஆனால் 6ஆவது வருஷம் நீல கலர் தாவணி. அப்புறம் 7 வருஷம் ஆச்சு என் தேவதையை முதல் தடவை புடையில பார்க்க. 7ஆவது வருஷம் திருவிழாவுக்கு மெந்தா கலர் புடவையில் சும்மா தங்க சிலை மாதிரி வந்து நின்னேன்.
டே மாமா, இம்புட்டு வருஷமாடா என்ன கவனிச்சிட்டு இருந்த, அப்புறம் ஏன் ஒரு வாட்டி கூட பேசலேன்னு? சும்மா பயந்து பயந்து ஒளிஞ்செல்லாம் பேச இந்த மாமனுக்கு பிடிக்காதடி. ஆ சும்மா ஊரறிய தாலி கட்டி ராணி மாதிரி உங்கள் அப்பா எல்லாம் தூக்கிட்டு வரலான்னு பார்த்தேன். ஆனால் என்ன எங்கள் வீட்டிலேருந்து பொண்ணு கேட்டு வரக்குள்ளேயும் உங்கள் அப்பா டேக்கிட்டு வாங்கிட்டு மேலே போயிட்டான். அந்த ஆளுக்கு என்ன அவசரமோ அதான் இத்தனை வருஷம் தூரத்தில் பார்த்தது போதும், இனி பக்கத்தில் வச்சு பார்த்துக்கலான்னு கட்டிட்டு வந்துட்டேன். ஓஹோ, அப்படியே செய்தி. இத்தனை வருஷத்துல எனக்கு வேற ஏதாச்சும் பிடிச்சிருந்தா என்ன பண்ணியிருப்பீங்க? யாரு உனக்கா? மாமா, எதுக்கு இப்ப சிரிக்கிற? அதான் பார்த்தேனே, அந்த டவுசர் பையன் குமார் உனக்கு கடிதாசி கொடுத்ததுக்கு. பாரு ஒரு அரை இன்னும் ஊருக்குள்ளே காது கேட்காம சுற்றிட்டு இருக்கான். அப்புறம் பாலா அவன் மண்டே கல்லால் உடைச்ச. சரி எழுந்துரு மாமா. அப்பவே தெரியும் இந்த ராட்சசிக்கு இந்த ராட்சசன் தான் சோடியா இருப்பான். டே மாமா, நீ கில்லாடிதான், எம்புட்டு அளவு என்ன தெரிஞ்சு வச்சிருக்க. இன்னும் தெரிஞ்சுக்கலாம் தான் பார்க்குறேன், நீ தான் விட மாட்டிய. அதுக்கு என்ன மாமா? ஏய் இரு இரு, நீ எதை சொன்ன? நீ எதை நினச்சி அதை தான் சொல்கிறேன். புள்ள உன்னை பார்க்க பதுங்குறேன்னு, உன்னை தினம் பார்க்க தவிக்கிறேன்னு, உள்ள உன்னைத்தான் விரும்புகிறேன்னு, காலந்தோறும் நான் காத்திருந்தேன்னு, என்ன உனக்காக எழுதி வச்சேன்னு, உன்னை எனக்காக எழுதி கேட்டேன்னு, கள்ளி தனியாக தவிக்க விட்டாலே, ஓர கண்ணால சுழட்டி போட்டாலே. தாலி கட்டத்தான் தாவுறேன்னு, தயக்கம் இல்லாம பறிக்கிறேன்னு, பருத்தி நெஞ்சால பதியம் வச்சாலே, கோவக்காரி உன்னை மடக்கி புட்டேன்னு, ராட்சசி மனசதான் ராவி புட்டாலே, பாயும் புளிய என்ன அடக்கி போட்டாலே, பாச மழையால பனிய வச்சாலே, முழுசா மூச்சுல தான் குந்தி புட்டாலே.